ஹைங்க அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம செகண்ட் வீக் ஸ்டடி பிளான் படி இன்னைக்கு 22 அக்டோபர் ஓகேங்களா 2025. இன்னைக்கு என்னங்க படிக்கணும்? தமிழ்நாட்டு பொருளாதாரம். டெய்லி நான் என்னென்ன கொடுக்குறனோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து எல்லாமே படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் இது ரிவிஷனா தான் இருக்கும், புரியுதுங்களா? அப்போ நீங்க அவங்களுக்கு இணையாக ஈடு கொடுத்து வந்துட்டு இதை படிக்கணும் அப்படின்னா டெய்லி படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. சரிங்களா? தமிழ்நாட்டு பொருளாதாரம் இப்போ இது கொஞ்சம் பெருசாதான் இருக்கும். டேட்டாஸ் வந்து நிறைய இருக்கும். இந்திய பொருளாதாரம் எப்படிங்க நம்ம லைன் பை லைனா படிச்சோம், அதே போலதான் இதையும் படிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சோ நீங்க அப்படிதான் படிச்சு ஆகணும், புரியுதுங்களா? இது படிக்க முடியல அப்படின்னா பரவாயில்லைங்க. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு பாதி லெசன் வந்து படிங்க, நாளைக்கு ஒரு பாதி லெசன் படிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 2 நாளைக்குமே ரொம்ப சின்ன சின்ன பாடங்கள் தான் கொடுத்துருக்கேன். அதனால அதை மேனேஜ் பண்ணி படிச்சுக்க முடியும், புரியுதுங்களா? ஓகே, நம்ம என்னென்ன பாயிண்ட் நான் வந்து அப்படி சொல்லிட்டே வரேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டு பொருளாதாரம். உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் எப்படிங்க? உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதை போல உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும். புரியுதுங்களா? சொன்னது யாருங்க? ஜே.சி. குமரப்பா. சரிங்க, ஜே.சி. குமரப்பா. இவரை பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அவரு எந்த இடத்துல வந்து பிறந்தாருன்னு சொல்லுங்க பாப்போம். யார் சொல்றீங்கன்னு பாக்குறேன். அறிமுகத்துல என்ன கொடுத்திருக்காங்க? இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் சமூக பொருளாதார நிலைகள் ஒரே மாதிரியானவை அல்ல. மாநிலங்களிடையே பெரிய வேறுபாடுகள் காணப்படுது. தெற்கு மேற்கு மண்டலங்கள் ஏனைய பகுதிகளை விட சிறப்பாக உள்ளன. நிலவியல் அமைப்பின்படி தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம் ஆகும். அப்போ இதுல எதுங்க இம்பார்ட்டன்ட்? நிலவியல் அடிப்படையில தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம்? 11வது பெரிய மாநிலம். மக்கள் தொகை அடிப்படையில 3வது பெரிய மாநிலம். தமிழ்நாடு பல்வேறு சாதனைகளுடன் சிறந்த பெரிய பொருளாதாரமாக உள்ளது. அப்போ இங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட்? 11வது தமிழ்நாடு வந்துட்டு நிலவியல் அடிப்படையில 11th பிளேஸ், ஓகேங்களா? பெரிய மாநிலமா இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில 3வது பெரிய மாநிலம். சரிங்களா? இப்ப இது 2 நோட் பண்ணிக்கணும். அடுத்து உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது இடம். உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்புல எப்படிங்க? அப்ப எழுதணுங்க. நிலவியல் அடிப்படையில எத்தனையாவது பெரிய மாநிலம்? 11th அப்படின்னு மட்டும் எழுதுனா போதுமானது. வேற என்னங்க? மக்கள் தொகை. அப்ப மக்கள் தொகை அது அப்படி மட்டும் போட்டு 3வது பெரிய மாநிலம், அதாவது 3வது பெரிய மாநிலம்னு எழுத வேணாங்க, 3வது அது மட்டும் எழுதணும். உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பு. உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் 2வது. அப்ப 2வது மட்டும் எழுதிக்கோங்க, ஓகேங்களா? தலா வருமான முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழிற்துறை உற்பத்தி ஆகியவற்றில் 3வது இடத்தில் இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இது வந்து எழுதிக்கணும். என்னன்னா தலா வருமான முதலீடு, நேரடி வெளிநாட்டு முதலீடு, தொழில்துறை உற்பத்தி இதெல்லாம் எழுதிட்டு அது கூடயே மக்கள் தொகை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்க, மக்கள் தொகை அடிப்படை. அப்போ நாளையே எழுதி இதெல்லாம் மொத்தமா சேர்த்து 3rd பிளேஸ் அப்படிங்கறத எழுதிக்கோங்க. தொழில் செய்ய உகந்த மாநிலங்களின் வரிசையில் உள்ளது. தொழில் செய்ய உகந்த மாநிலங்களின் வரிசையில் உள்ளது. சமூகத்துறையிலும் நலத்துறையிலும் ஏனைய மாநிலங்களை விட சிறப்பான நிலையில் உள்ளது. சமூகத்துறையிலையும் நலத்துறையிலையும். அடுத்து உடல் நலம், உயர் கல்வி, பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம் IMR, மகப்பேறு இறப்பு விகிதம் MMR ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் செயல்பாடு நாட்டின் சராசரியை விட சிறப்பாக இருக்கு. அப்ப நாட்டின் சராசரியை விட எதுலலாம் சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க? உடல் நலம், உயர்கல்வி, பச்சிளங்குழந்தைகள் இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம், இதுலலாம் தமிழ்நாட்டின் செயல்பாடு இந்தியாவை விட இந்தியாவின் சராசரியை விட சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்த மேப் நம்மளுக்கு கண்டிப்பா நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இங்க திருவள்ளூர் இருக்கு, சென்னை, ஓகே, அப்படியே ஒரு இதா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை. இந்த மேப் உங்களுக்கு இப்ப பின்னாடி தேவைப்படும். அதை நான் எதுக்கு தேவைப்படுமோ அப்ப சொல்லித்தரேன். தமிழ்நாட்டின் சிறப்பு 2005ஆம் ஆண்டிலிருந்து இந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது விரைவாக இருக்கு. தமிழ்நாட்டு வறுமை ஒழிப்பு செயல்பாடுகளில் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக உள்ளது. சரிங்களா? இந்திய அளவில் ஏழைகளின் எண்ணிக்கையை ஒப்பிடுகையில் ஏழை மக்களின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை விட மிக குறைவாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு 2வது இடத்தில் இருக்கு. அப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எத்தனையாவது பிளேஸ்ங்க? 2nd பிளேஸ். இதை பார்த்துக்கணும்.
மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது பிளேஸ், மனித வளர்ச்சி குறியீட்டுல 3வது, மனித வளர்ச்சி குறியீட்டில் 3வது, மனித வளர்ச்சி குறியீடு அப்படின்னு போட்டு 3rd அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும் 3வது இடம் வகிக்கிறது. எப்படிங்க? மூலதன முதலீட்டுல எத்தனை லட்சம்னு பாத்துக்கோங்க. மொத்த தொழில்துறை உற்பத்தியில 3rd பிளேஸ். ஓகேங்களா? தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் 17% பங்களிப்புடன் முதலிடம் வகிக்கிறது. அப்போ 37,000 அலகுகள், 37,000 யூனிட்டோட எத்தனாங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ். இது இந்த பாடம் நீங்க லைன் பை லைனா படிக்கணுங்க, அப்படிதான் இருக்குமே. இருங்க. ஓகேங்களா? தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் 17% பங்களிப்புடன் எத்தனையாவது பிளேஸ்ங்க? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. தொழிற்துறை, இது வந்து தொழிற்சாலைகளின் பங்களிப்புல, இது தொழிற்துறையில வேலை வாய்ப்பில் 16% பங்களிப்பு. நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் 3rd பிளேஸ்ல இருக்கு. நிதி ஆயோக்கோட இதுல அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் 3வது இடம் வகிக்கிறது. உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதம் அதிகமுள்ள மாநிலமாக இருக்கு. உயர்கல்வியில மொத்த சேர்க்கை விகிதம் அதிகமுள்ள மாநிலமாக இருக்கு. இந்தியாவில் மிக அதிக எண்ணிக்கையிலான பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் உள்ளன. இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டுல தான் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்றாங்க. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் ஒரு முக்கிய மையமாக உருவெடுத்துள்ளது. வணிக வங்கிகளிலும் கூட்டுறவு வங்கிகளிலும் உள்ள கடன் வைப்பு விகிதம் மிக சிறப்பாக உள்ளது. குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் பிளேஸ் எம்எஸ்எம்இல. தமிழகத்தின் செயல்பாடு மகாராஷ்டிரா, குஜராத் ஆகிய மாநிலங்கள் சில பொருளாதார குறியீடுகளில் சிறந்து விளங்குகின்றன. கேரளா கல்வியறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில். அப்ப கேரளா எதுலலாம் வந்து முன்னிலையில இருக்கு? கல்வி அறிவு, குழந்தை இறப்பு விகிதம், மகப்பேறு இறப்பு விகிதம் இதுலலாம் முன்னிலையில. ஆனால் தமிழ்நாடு ஆனது உடல் நலம், உயர்கல்வி, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, வேலையின்மை ஒழிப்பு இதுலெல்லாம் மிக சிறப்பாகவும் பிற மாநிலங்களை விட மேலானதாகவும் கருதப்படுது. ஓகேங்களா? அடுத்து இது என்னன்னு சொல்லியிருக்க, பட் உள்ள நம்மளுக்கு இதுக்குரிய நல்ல விவரமெல்லாம் இருக்கும், அதை படிச்சா போதும். 3ஆம் இடத்தில் தமிழ்நாட்டின் உடல் நல குறியீடு 3ஆம் இடத்துல இருக்குது. உடல் நல குறியீட்டுல தமிழ்நாட்டின் உடல் நல குறியீடானது கேரளம், பஞ்சாப் மாநிலங்களின் வரிசையில் 3வது இடத்தில் இருக்கு. தமிழகத்தின் பச்சிளங்குழந்தை இறப்பு வீதம் எவ்வளவுங்க? 14ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பிற மாநிலங்களை காட்டிலும் மிக குறைவு. மேலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தை இறப்பு வீதம் 2014ல 21ஆகவும் அடுத்த வருஷம் 20ஆகவும் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அறிக்கை? சுகாதார மாநிலம், அதாவது முற்போக்கு இந்திய அறிக்கையின்படி 2018ல நிதி ஆயோக் வந்து வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா? 2018ல. பாங்க்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன இருக்குன்னு நான் வாசிச்சு காமிச்சிடுறேன். பெரும்பான்மையான மக்களுக்கான சமூக நல கொள்கைகளை கொண்டிருப்பதே தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு காரணமாகும். எடுத்துக்காட்டாக பெரும்பான்மை மக்களுக்கு பரவலாக்கப்பட்டுள்ள பொது வழங்கல் திட்டம், மதிய உணவு திட்டம், பொது வழங்கல் திட்டம், பொது உடல்நல கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் நலத்தை மேம்படுத்துவதை இங்கு குறிப்பிடலாம். ஓகே. இயற்கை வளம், நீர்வளம். பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் இயற்கை வளம் குறைவாகும். இந்திய மாநிலங்களுக்கிடையில் மக்கள் தொகையில் 6 விழுக்காடாக இருந்த போதிலும் நீர்வளத்தில் 3 விழுக்காடும், நிலப்பரப்பில் 4 விழுக்காடும் உள்ளது. சரிங்க. எத்தனை சதவீதம்ங்கிறத பாத்துக்கோங்க. தென்மேற்கு பருவக்காற்றை தொடர்ந்து வரும் வடகிழக்கு பருவக்காற்று மழை பொழிவுக்கான மிகப்பெரிய ஆதாரமாகும். தமிழ்நாட்டில் 17 ஆறுகள், எத்தனை ஆறுகள்? 17 ஆறுகள் இருக்கு. பாலாறு, செய்யாறு, பெண்ணையாறு, காவேரி, பவானி, வைகை, சித்தாறு, தாமிரபரணி, வெள்ளாறு, சிறுவாணி, நொய்யல், வைப்பார், குண்டாறு முதலானவை முக்கியமான ஆறுகளாகும். தமிழகத்தில் கிணற்று பாசனம் அதிக அளவில் வந்து இருக்குது. அப்போ எத்தனை சதவீதம் கொடுத்திருக்காங்க? 56% தமிழ்நாட்டில் கிணற்று பாசனம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. அணைக்கட்டுகள் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. இது வந்து பழைய டேட்டா தான், இதனால நம்ம படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? 2012-13ல அணைக்கட்டு 81, கால்வாய்கள் 2239, குளங்கள் வந்துட்டு 41,262, குழாய் கிணறுகள் 3,20,707, திறந்தவெளி கிணறுகள் 14,92,359. கனிம வளங்கள் இது வந்து எப்படி மெமரி பண்றதுன்னா, இவ்வளோ டீப்பா வந்து கேட்டதில்ல. இருந்தாலும் அணைக்கட்டுகள், கால்வாய்கள் மட்டும் பாத்துக்கோங்க. மத்ததெல்லாம் என்னன்னு பாத்துக்கோங்க. எதை விட எது வந்து அதிகமா இருக்கு, குறைவா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் அணைக்கட்டுகள் வந்துட்டு
எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. கால்வாய்கள், இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசையில இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி கேட்க வாய்ப்பு இல்ல. நம்ம எதுக்கோ ஒரு முன்னெச்சரிக்கையா பார்த்து வச்சுக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்க்கலாங்க இது முடிச்சுட்டு. கனிம வளங்கள் டைட்டானியம், லிக்னைட், மேக்னசைட், கிராஃபைட், லைம்ஸ்டோன், கிரானைட், பாக்சைட் போன்ற சுரங்க திட்டங்கள் தமிழகத்தில் வந்து இருக்குங்க. இதுல முன்னோடி திட்டமாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி கழகத்தை குறிப்பிடலாம். NLC. அப்போ இதை வந்து பாத்துக்கணும். இதன் வளர்ச்சியினால் அனல் மின் நிலையம், உர தொழிற்சாலை, கார்பன் சார்ந்த தொழில், என்னங்க உரம், கார்பன் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் வளர்ந்துட்டு வருது. இதே போல் சேலத்தில் மாங்கனீசு, அப்போ இங்க பாருங்க, சேலத்துல என்னங்க இருக்கு? மாங்கனீசு சுரங்கம். சேலத்து மாம்பழம், மாங்கனீசு சுரங்கம். அடுத்து ஏற்காட்டில் பாக்சைட், அப்போ சேலத்து மாம்பழம், சேலத்துல மாங்கனீசு, ஏற்காடு சைட்டு, இப்ப சைட்டு பிரிச்சு காடெல்லாத்தையும் சைட்டு பிரிச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைட்டுனா பாக்சைட்டு. ஏற்காட்டில் பாக்சைட் சுரங்கம். கஞ்சமலையில் இரும்பு தாது, சரிங்களா? கஞ்சமலை, ஓகே. இரும்பு தாது, கஞ்சமலையில் இரும்பு தாது சுரங்கம் இருக்கு. மாலிப்டினம் என்பது ரசாயன தாது. இந்தியாவிலேயே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் எனும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது. மாலிப்டினம் எங்கெங்க இருக்கு? அது வந்து ஒரு ரசாயன தாது. இந்தியாலேயே மாலிப்டினம் எங்க இருக்கு? இது பாருங்க, இது வந்து குரில் மகரம், இது வந்து நெடில் மகரம். மதுரை மாலிப்டினம் கரடிக்குட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல இருக்கு, சரிங்களா? ஓகே, இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. லிக்னைட் வந்து எவ்வளவு இருக்கு, எத்தனை சதவீதம், இதெல்லாம் வந்து இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டு வருங்க. அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுதான் படிக்க வேண்டியிருக்கும். அது பின்னாடி படிக்கலாம். லிக்னைட் வந்து 87%. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பங்கு எவ்வளவு இருப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வேர்மிகு லைட் 66%, கார்னெட் 42%, ஜேர்கான் 38%, கிராஃபைட் 33%, லெமனைட்னா 28%, ரூடைல் 27%, மோனசைட் 25%, மேக்னசைட் 17%, சரிங்களா? அடுத்து மக்கள் தொகை இந்த வந்துட்டோம் இம்பார்ட்டன்ட். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள 121 கோடி மக்கள் தொகையில 7.21 கோடி மக்கள் தொகையுடன் தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு 7.21 கோடி, இந்த இதுல 6th பிளேஸ்ல இருக்கு, சரிங்களாங்க? அடுத்து ஐக்கிய நாடுகள் அறிக்கையின்படி தனித்த தேசிய இனமாக இயங்கக்கூடிய நாடுகளின் மக்கள் தொகையை விட தமிழ்நாட்டின் மக்கள் தொகை கூடுதலாக உள்ளது. அடுத்து தமிழ்நாடு 7.2 கோடி, இங்கிலாந்து 6.5 கோடி, பிரான்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இலங்கை வந்துட்டு 2.1. இது வந்து 2017ல ஐக்கிய நாடுகள் கூட்டமைப்பு வெளியிட்ட உலக மக்கள் தொகை பட்டியலுங்களாமா. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி பாத்துக்கோங்க, இங்க எப்படி இருக்கு. நாட்டின் சராசரியை விட ஜாஸ்தியா இருக்குங்க. மக்கள் தொகை அடர்த்தியானது 1 சதுர கிலோமீட்டருக்கு 2001ஆம் ஆண்டில் 480ஆகவும் 2011ல 555ஆகவும் இருக்கு. இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு 12வது இடத்தில் இருக்கு. மக்கள் தொகை அடர்த்தியில் நாட்டின் சராசரி, அதாவது இந்தியாவை பொறுத்தளவுக்கு 382. நம்ம இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே உங்களுக்கு கொஸ்டினா நான் கேட்டிருப்பேன். தமிழ்நாடு 555, ஓகேங்களா? தமிழ்நாடு 555, ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கணும். நகரமயமாதல், இந்திய அளவில் நகரமயமாதலின் சராசரி அளவு 31.5%. ஆனா தமிழ்நாட்டுல 48.4% இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியா வந்துட்டு மக்கள் தொகையில எவ்வளவாமா? 6%. தமிழ்நாடு வந்துட்டு 9.61, ஓகேங்களா? அதுலயும் ஜாஸ்தியா தான் இருக்கு மக்கள் தொகையில. மக்கள் தொகை அதிகமானாலே அது ஒரு ப்ராப்ளம் தானுங்க. ஓகே, பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கான பெண்களின் எண்ணிக்கை, ஓகேவா? சமச்சீர் பாலின விகிதம் என்பது பெண்கள் வாழ்வியல் மேம்பாடு அடைந்திருப்பதை குறிக்கிறது. அப்போ பெண்கள் சமச்சீர் பாலின விகிதம் அப்படின்னா பெண்கள் வாழ்வியல் மேம்பாடு அடைந்திருப்பதை குறிக்கிறது சமச்சீர் பாலின விகிதம் அப்படின்னா, ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 995 ஆகும். பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது இந்திய அளவிலும் இந்த விகிதம் மிக அதிகமாகும். பாலின விகிதத்தில் கேரளம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3வது பிளேஸ்ல இருக்கு, ஓகேங்களா? அப்போ பாலின விகிதத்தில் கேரளம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு ஃபர்ஸ்ட் கேரளம், அப்புறம் புதுச்சேரிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம்,
அப்புறம் வந்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு 3rd பிளேஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் உடல் நலம் மற்றும் சமூக குறியீடுகள் IMRல தமிழ்நாடு 17, இந்தியா 34, அப்படியே டபுள் மடங்கு. MMRல 79 தமிழ்நாடு, இந்தியா வந்து 159. பாத்துக்கோங்க. 79 அப்படின்னா அது 80ன்னு வச்சுக்கோங்க. 80 எவ்வளவுங்க? 160 தானுங்க. அதான் இங்க ஒண்ணு கம்மி. இதுல 80ல ஒண்ணு கம்மி, 160ல வந்து ஒண்ணு கம்மி இந்தியாவுக்கு. 159. வாழ்நாள் எதிர்பார்ப்பு மொத்தம் ஆண்கள் பெண்கள். ஓகேங்களா? இத வந்து பாத்துக்கோங்க. இது பெருசா இம்பார்ட்டன்ட் இல்ல. கேட்ட மாதிரி ஞாபகம் இல்ல எனக்கு. ஓகே. கல்வி அறிவு விகிதம் வந்துட்டு இது பாத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கல்வி அறிவு விகிதம். பெண்களும் பாத்துக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து நல்லா பாத்துக்கோங்க. பாலின விகிதம் 995. இங்க வந்து 940 இந்தியால. சரிங்களா? அப்ப தமிழ்நாட்டுல 995, இந்தியால 940. குழந்தை இறப்பு விகிதம் ஒரு வயசுக்குள்ள அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தின் குழந்தைகளின் இறப்பு விகிதம் மற்ற மாநிலங்களை விட குறைவாக தான் இருக்கு. நித்தி ஆயோக்கோட அறிக்கையின்படி 2016ஆம் ஆண்டில் குழந்தை இறப்பு விகிதம் 17ஆகவும், நாட்டின் சராசரி அப்படியே டபுள் மடங்காகவும் இருக்கும். ஒரு வயசுக்குள்ள இறந்தவங்களோட இதை வந்து கணக்கு போடுவாங்க. சரிங்களா? அடுத்து மகப்பேறு இறப்பு விகிதம் MMR 1,00,000 மகப்பேறுல, அதாவது நித்தி ஆயோகோட அறிக்கையின்படி மகப்பேறு காலத்துல தாயின் இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் இந்திய அளவில் தமிழ்நாடு 79 எண்ணிக்கையுடன் 3rd பிளேஸ்ல இருக்கு. 3rd பிளேஸ்ல இருக்கு. இது தேசிய சராசரியான 159 சராசரி அளவாகும். மகப்பேறு இறப்பு விகிதத்தில் கேரளம் 61, மகாராஷ்டிரா 67 2ஆம் இடத்தில் இருக்கு. மகப்பேர்ல கேரளா வந்துட்டு 1st பிளேஸ்ல இருக்குங்களாமா, மகாராஷ்டிரா 2nd பிளேஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் சராசரியாக ஒருவரின் எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே ஆயுட்காலம் என்று அழைக்கப்படுகிறது. வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்திய மக்களின் சராசரி ஆயுட்காலம் குறைவு. இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் 67.9 வருஷம். ஆண்கள் வந்து 66.4 வருஷங்களும், பெண்கள் வந்துட்டு 69.6 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களின் ஆயுட்காலம் 70.6 ஆண்டுகளாகும். ஓகேங்களா? அப்ப இதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்துட்டு விட்டுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு நாள் விட்டீங்கனாலே மைண்ட்ல இருந்து போயிடும் அந்த டேட்டாஸ் எல்லாம். டெய்லி எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க. புரியுதுங்களா? எழுத்தறிவு நிலை. தமிழ்நாட்டின் எழுத்தறிவு மற்ற இந்திய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது முன்னேறிய நிலையில் உள்ளது. சூப்பர். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி GSDP, மாநிலம்ங்கிறதுனால ஸ்டேட் வந்திருக்கு இடையில, இல்லைன்னா GDP தான் அங்க வரும். ஓகே. மொத்த உள்நாட்டு உற்பத்தியை போன்றதே மாநில உள்நாட்டு உற்பத்தியும் ஆகும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு மாநிலத்தின் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பு ஆகும். தமிழ்நாடு பொருளாதார புள்ளியியல் இயக்கத்தின் ஆய்வின்படி நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது GDSPங்கிறது 2016-17 நிதியாண்டில் 207.8 பில்லியன் டாலராக உள்ளது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க. 2016-17 நிதியாண்டுல 207.8 பில்லியன் டாலராக இருக்கு. நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் குவைத் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகும். அப்போ எதுக்கு சமமானது? குவைத் நாடு. வாங்கும் சக்தி PPPல வந்துட்டு UAE, அதாவது ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமம். எதுங்க? இது வாங்கும் சக்தி. இது வந்து என்னங்க? உள்நாட்டு உற்பத்தி. மாநிலத்துல மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. அது என்னென்ன நாடு என்ன ஏதுன்னு பாத்துக்கணும். பிற நாடுகளின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக இருக்கு. ஓகே. இந்த அட்டவணை பாத்துக்கோங்க. அந்த டாலர் பாத்துக்கோங்க. தமிழ்நாடு GSDP எவ்வளவுங்க? எவ்வளவு டாலருங்க? 200.7, சாரி 207.8. துறை வாரியாக பங்களிப்பு. தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பணிகள் துறையானது எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. அதுங்க மேப் கொடுத்திருக்காங்க பாருங்க. பணிகள் துறை 64%. ஆனா இங்க வந்து 63.70% கொடுத்திருக்காங்க.
தொழில்துறை வந்துட்டு 28.5%, 2வது இடத்துலயும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. வேளாண்மை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 7.76%, இங்க 8ன்னு கொடுத்திருக்காங்க. ஆமாதானங்க. பணிகள் துறை, தொழில்துறை ஆகியன வேகமாக வளர்கின்றன. இந்திய அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் வேளாண்மை பெரும்பாலானோருக்கு வேலை வாய்ப்பும் உணவும் வழங்குகின்றது. ஆனால் குறைந்த வேகத்திலேயே அதன் வளர்ச்சி உள்ளது. இந்த நிலையினால் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது. அடுத்து தனிநபர் வருமானம். தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $2,200. இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை காட்டிலும் உயர்வாக உள்ளது. தமிழ்நாட்டின் தலா வருமானம் 2018 உள்ள புள்ளி விவரங்களின்படி இந்திய சராசரி அளவை விட, அதாவது 1.75 மடங்கு அதிகமாக இருக்கு. அப்ப இது எத்தனை மடங்குன்னு பாத்துக்கணும். அதே போல் பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது அந்நாடுகளை விட அதிகமாக இருக்கு. ரூபாயின் அடிப்படையில 2010-11 தமிழ்நாட்டின் தலா வருமானம் எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. எவ்வளவு? 1,03,600 இருந்துச்சு. 2017-18 1,88,492 இருக்குது. சரிங்களா. அப்ப இது பாத்துக்கோங்க எத்தனை மடங்குன்னு பாத்துக்கணும். தலா வருமானத்துல பிற நாடுகளோட ஒப்பிட்டு இருக்காங்க. இந்தியா பாத்துக்கோங்க, தமிழ்நாடு என்னன்னு பாத்துக்கோங்க. சரிங்களா. தமிழ்நாடு எவ்வளவு? 2,200, இந்தியா 1,670. ஓகே. இது இந்திய ரிசர்வ் வங்கி நியூ டெல்லி 17 பிப்ரவரி 2017 இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. 17 பிப்ரவரி 2017 என்னன்னு? தலா வருமானம் ரூபாயில 2015-16 பிற மாநிலங்களுடன் ஒப்பீடு. ஓகேங்களா. பிற மாநிலங்களோட ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க. இது சும்மா இல்லை, இப்படி ஏறு வரிசை இறங்கு வரிசை இது மட்டும் பாத்துக்கோங்க. ஏன்னா இப்ப அந்த மாதிரி கேக்குறாங்களேங்க. வரலாற்று அடிப்படையில் தமிழகம் ஒரு வேளாண் மாநிலமாகும். தற்போது தமிழகத்தில் 7 காலநிலை மண்டலங்கள் இருக்கு. சரிங்களா. இங்கு பல்வேறு வகையான மண்வளம் இருக்கிறதுனால பழம், காய்கறி, மசாலா பொருள், தோட்டப்பயிறு, மலரு, மருத்துவ தாவரங்கள் இது எல்லாம் பயிரிட ஏதுவா இருக்கு. தமிழகம் தேசிய உதிரி பூக்கள் உற்பத்தியில உற்பத்தியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குதுங்க. பழங்கள் உற்பத்தியில 3rd பிளேஸ்ல. மூவகை பழங்கள் என்னென்னங்க? மா, பலா, வாழை. ஓகேங்களா. தமிழகத்தில் வேளாண்மையானது மிக அதிக அளவில் ஆற்று நீரையும் பருவ மழையையும் நம்பியுள்ளது. தற்போது இந்தியாவின் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது பெரிய உற்பத்தியாளராக மேற்கு வங்கத்திற்கு அடுத்ததாக உள்ளது. மிகப்பெரிய அளவில் மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலமாகவும் இருக்கு. அப்போ மஞ்சள் உற்பத்தியும் நல்லா பண்றாங்க. கம்பு, சோளம், நிலக்கடலை, ஓகே, இதெல்லாம் இதா கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்ப்போம். ஒரு வாழை, ஒரு தேங்காய், ஒரு வாழை. புரியுதுங்களா. அப்போ ரப்பர் உற்பத்தியில 2nd பிளேஸ். அப்போ 2 ரப்பர் குழந்தைங்களா ஸ்கூலுக்கு கொண்டு போவலைங்க. அப்போ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 ரப்பர். மிளகு 3 எழுத்து 3, கரும்பு 4 எழுத்து 4வது. அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்பு 2013-14 ஆண்டில் எத்தனை லட்சம் ஹெக்டராக இருந்திருக்கு அப்படின்னா 58.97 லட்சம். உணவு தானிய உற்பத்தி பரப்பு 72.90, அதாவது 9% இருக்கு. இவ்வளவு சதவீதமாலாம் கேட்பாங்களாங்கிறது டவுட் தான். சரி, இது தேவையில்ல. உணவு தானிய உற்பத்தி நெல் எத்தனை லட்சம் டன்னு? 79, கிட்டத்தட்ட 80 வந்துருச்சு இல்லைங்களா. 2014-17 தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குதுங்களாமா. சிறுதானியங்கள் 40.79 லட்சம் டன்கள் உற்பத்தி செய்குது. 2015-16 ஆண்டின் பருவமழை பொய்த்ததால் உற்பத்தி சிறிதளவு குறைந்தது. எப்பன்னு பாத்துக்கோங்க. எப்போ பருவமழை பொய்த்து உற்பத்தி சிறிதளவு குறைந்தது அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. 2015-16. இந்திய அளவில் உற்பத்தி திறனில் தமிழகத்தின் நிலை என்னவா இருந்துச்சு? தமிழக அரசு வேளாண் விளை பொருள்கள் உற்பத்திக்கும் உற்பத்தி திறனுக்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. இது காரணமாக தமிழகம் உணவு தானியங்கள் உற்பத்தி திறனிலும் பிற தானியங்களின் உற்பத்தி திறனிலுமாக உள்ளது. மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி ஆகியவற்றின் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. நெய், தேங்காய் இதுல 2nd பிளேஸ்ல. அங்க முன்னாடி என்னங்க பார்த்தோம்? தேங்காய், வாழைப்பழம் அதுலலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்னு போட்டுருச்சு. இங்க 2nd போட்டு வச்சிருக்கு பாருங்க.
கரும்பு, சூரியகாந்தி, சோளம் ஆகியவற்றில் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. கரும்பு, சூரியகாந்தி பாத்துக்கோங்க. கரும்பு அங்க ஃபோர்த் பிளேஸ்ன்னு பாத்தாங்களா? இங்க வந்து தேர்ட் பிளேஸ் போட்டு வச்சிருக்காங்க. அப்ப புக்லயே வந்து இவ்வளவு இது இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு குடுத்து வச்சிருப்பாங்க. தொழில்துறை. சென்னை இந்தியாவின் இது இம்பார்ட்டன்ட்ங்க. சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுது. இது உலக வங்கியிலிருந்து பன்னாட்டு நிதி நிறுவனத்திலிருந்தும் அதிக அளவில் முதலீடுகளை வந்து ஈர்த்திருக்குது. இது ஆசியாவின் டெட்ராய்டு. அப்ப ஆசியாவின் டெட்ராய்டு வந்துட்டு சென்னை தான். மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்டு எல்லாமே சென்னை தான். தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 110 தொழிற்பூங்காக்கள் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? உள்கட்டமைப்பு வசதிகளோடு செயல்பட்டுட்டு வருது. தமிழக அரசு ரப்பர் பூங்கா, ஆயத்த ஆடைகள் பூங்கா, பூக்கள் பூங்கா, உயிரி தொழில்நுட்ப பூங்கா, சிறுசேரி தகவல் தொழில்நுட்ப பூங்கா, வேளாண் ஏற்றுமதி பூங்கா என பல துறைகளையும் முன்னேறி உள்ளது. ஓகே. மாநிலத்தின் பெரிய அளவிலான பொறியியல் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் சென்னையிலும் எங்கெங்க இருக்கு? சென்னையில இருக்கு. அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் மையமிட்டுள்ளது. எப்படி? இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற இது பார்த்துக்கோங்க. நம்ம தமிழ்லயும் படிப்போம். பேருந்து கட்டுமானத்துக்கு பெயர் பெற்றது கரூர். தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கான பங்களிப்புல 80% இருக்கு. கரூரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனங்களில் ஒன்றாக செயல்பட்டுட்டு வருது. எஃகு நகரம் அப்படின்னும் அழைக்கப்படும். சேலத்தில் பல பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு ஜவ்வரிசி வந்துட்டு என்னங்க நம்மளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்களேங்க சேலம் ஜவ்வரிசிக்கு. எஃகு நகரம் அப்படின்னு என்னங்க சேலம். இது பல பெரிய ஜவ்வரிசி தயாரிப்பு நிறுவனங்களும் அப்புறம் கனிம செல்வங்களும் உள்ளன. சிவகாசி அச்சு தொழில் பட்டாசு நிறுவனங்களுடன் தீப்பெட்டி தயாரிப்பில் முன்னோடியாக உள்ளது. இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில 90% பங்கு சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 90% சிவகாசி தான் வந்து தீப்பெட்டி உற்பத்தி செய்யுதுங்க. தமிழகத்தின் நுழைவாயில் வந்து என்னங்க தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் சென்னை ஃபர்ஸ்ட் போல, அதுக்கு அடுத்து வேதிப்பொருட்கள் உற்பத்தியில செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நல்லா வந்து கவனம் கொடுத்து படிக்கணும். ராணிப்பேட்டை வந்துட்டு தோல், ஆம்பூர் தோல், ஆம்பூர், ராணிப்பேட்டை, வாணியம்பாடி இது எல்லாமே தோல். சேலம் விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. சரிங்களா? அடுத்து ராணிப்பேட்டை, ஆம்பூர், ஆம்பூர் பிரியாணி, வாணியம்பாடி எல்லாமே தோல். சேலம் விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி. சங்ககிரி லாரி களத்தொகுதி. திருச்செங்கோடு ஆள் துளையிடும் பணிகள். நாமக்கல் போக்குவரத்து கோழி பண்ணை. கரூர் வாகன புனைபவர் விசைத்தறி. ஈரோடு விசைத்தறி, மஞ்சள். எங்கெங்கெல்லாம் விசைத்தறி இருக்கோ அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. சேலத்துல இருக்கு, கரூர்ல, ஈரோடுல இருக்கு. இது எல்லாமே விசைத்தறி இருக்கக்கூடியது. கோயம்புத்தூர் வந்துட்டு நூற்பு ஆலைகள், பொறியியல் தொழிற்சாலைகள். திருப்பூர் பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள். ராஜபாளையம் பருத்தி அறுவை சிகிச்சை பொருள்கள். சிவகாசி தீப்பெட்டி பட்டாசு தொழிற்சாலை, அச்சிடுதல். ஜவுளித்துறையில் என்ன கொடுத்திருக்காங்க? தமிழ்நாடு இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம் ஆகும். அப்ப தமிழ்நாடு வந்துட்டு மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம். சரிங்களா? இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையமாகும் தமிழ்நாடு. இது வந்து நூல் கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் 41% நூல் 41% நூல் தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அப்ப 41 ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவின் பொருளாதாரத்தில் ஜவுளித்துறை மிக முக்கியமான பங்கு வகிக்குது. 35 மில்லியன் மக்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பை வழங்குவதன் மூலம் எவ்வளவு மக்களுக்குன்னு பாத்துக்கணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% பங்களிப்பையும், மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35% ஜவுளித்துறையிலும் கிடைக்கிறது. உற்பத்தி துறையில் 14% பங்களிப்பு ஜவுளித்துறை மூலமாக கிடைக்கப் பெறுகின்றது. ஆடை தயாரிப்பு, ஜவுளிகளுக்கான உற்பத்தி தொடர்புடைய அனைத்து வசதிகளும் தமிழ்நாட்டில் உள்ளன. தமிழ்நாட்டின் மேற்கு பகுதிகளான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், கரூர் மாவட்டங்களில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா நூற்பாலைகளில் பயன்படுத்தப்படும் பருத்தி, பாலிஸ்டர், கலப்பு நூல், பட்டு நூல் உற்பத்தி செய்யும் ஆலைகள் பெருமளவில் அமைஞ்சிருக்குது. இங்கிருந்து சீனா, வங்கதேசம் போன்ற பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பின்னல் ஆடைகளின் நகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் $3 பில்லியன் அமெரிக்க மதிப்பில்
பின்னல் ஆடைகளை வந்து ஏற்றுமதி செய்து. அப்ப எத்தனை பில்லியன்? 3 பில்லியன். பின்னல் ஆடைகளின் நகரம் திருப்பூர். திரைச்சீலை, படுக்கை விரிப்புகள், சமையலறை, கழிவறை ஆகியவற்றில் பயன்படும் துணிகள், மேஜை விரிப்புகள், சுவர் அலங்காரங்கள் முதலான உள்நாட்டு தயாரிப்புகளிலும் ஏற்றுமதியிலும் முதலிடம். அப்போ இதை பார்த்துக்கணும். எதுலலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படின்னு. ஈரோடு மாவட்டம் தென்னிந்தியாவின் மொத்த விற்பனைக்கும் சில்லறை விற்பனைக்குமான ஆயத்த ஆடைகளுக்கான முக்கியமான ஜவுளி சந்தை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு. எதுக்குங்க? மொத்தமாகவும் சில்லறை வியாபாரத்துக்கும். ஓகேங்களா? தோல் பொருள்கள். இந்தியாவின் தோல் பொருள்கள் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு 30%, தோல் பொருள்கள் தயாரிப்பில் 70% ஆகும். ஓகேங்களா? தோல் பொருள்கள் தயாரிப்புல எவ்வளவுன்னு பாத்துக்கணும். ஏற்றுமதியில எவ்வளவு சதவீதம் பங்குன்னு பாக்கணுங்க. நூற்றுக்கணக்கான தோல் பொருள்களும் பதனிடும் தொழிற்சாலைகளும் வேலூர், திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் அமைஞ்சிருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருள்கள் கண்காட்சி சென்னையில் நடைபெறுது. எங்க? சென்னை. ஓகேங்களா? அடுத்து மின்னணு சாதனங்கள். மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தமிழ்நாட்டின் வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாக இருக்கு. பல பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னையை தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக தேர்ந்தெடுத்திருக்கு. அப்ப சென்னை. அடுத்து வாகன உற்பத்தி. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்புக்கான இடமாக இருக்குதுங்க சென்னை. தமிழ்நாடு இந்திய அளவில் வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில 28%, லாரிகளுக்கான உற்பத்தியில 19%, பயணியர் கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில 18% கொண்டுள்ளது. சிமெண்ட் தொழிற்சாலை. இதுல வந்து சிமெண்ட் உற்பத்தியில தமிழ்நாடு இந்திய அளவில் 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. ஆந்திர பிரதேசம் ஃபர்ஸ்ட், ராஜஸ்தான் வந்து செகண்ட் பிளேஸ். 2018ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள 10 மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்கள்ல தமிழ்நாட்டை சார்ந்த ராம்கோ சிமெண்ட், இந்தியா சிமெண்ட் ஆகிய நிறுவனங்கள் இடம்பெற்றிருக்கு. மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில 21 அலகுகளுடன் தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். இம்பார்ட்டன்ட். 35 அலகுகளுடன் ஆந்திரா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? ஓகே. பட்டாசுலாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இதுவே 1/2 an hourக்கு மேல போயிருச்சு.